நாங்கெல்லாம் ஃபேமிலியாக தஞ்சாவூருக்கு போய் பார்க்கலான்னு கிளம்பிட்டோம். ஒரு கார் எடுத்தோம். 6 பேர் கிளம்புனோம். நேராக தஞ்சாவூர் தான், வேறு எங்கேயும் இல்லை. அப்படியே காரு கிட்டக்க நெருங்க 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 அந்த கோபுரத்தை பார்க்கும்போதே அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது. இவ்வளோ அருமையான கோபுரத்தை எவ்வளோ நாள் உருவாக்கியிருப்பாங்க, எப்படி உருவாக்கியிருப்பாங்க, அதெல்லாம் நினைக்கும் போதே அப்படியே உடம்பு சிலுக்குது. அப்படியே மெல்லமாக காரை பார்க்கிங்கில் போட்டோம். பார்க்கிங் நிறுத்தவே இடம் இல்லை. 2 முறை சுற்றி பார்த்து ஏதோ இடம் கிடச்சிது, நிறுத்திட்டோம். அப்புறம் மெல்லமாக உள்ளே போனோம். கோபுரத்தோட ஒவ்வொரு சிலையும் ஜூம் பண்ணி எடுத்து பார்த்தோம். அருமையாக இருக்குது. சிலை சிற்பங்களெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக நேச்சுரலாக இருக்குது. இதெல்லாம் எப்படி வடிவமைச்சாங்க தெரியல. துவாரக பாலர்கள்லாம் வந்து நல்ல பெரிய பெரிய உருவங்கள், ஆள் உயர உருவங்களில் கோபுரத்தில் முக்கால் ஹைட்டில் அந்த துவார பாலகர்கள் 2 பேர் இருக்காங்க. அதை தாண்டி தான் நம்ம உள்ளே போகிறோம். உள்ளே போனதுமே அப்படியே பிரமிப்பாக இருக்குது. பெரிய நந்தி, அந்த கோபுரம், அந்த கோபுரத்தோட உயரம், அந்த கோவில் அமைப்பு, அத்தனை சுற்றுலா பயணிகள் வந்திருந்தாங்க. அங்கங்கே நின்று அவங்க எடுக்கிற செல்ஃபியை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. நாமும் அங்கங்கே நின்று ஒரு 100 செல்ஃபி எடுத்தாச்சு, 100 ஃபோட்டோஸ் எடுத்துட்டோம். மாலை 6 மணி ஆனதும் லைட் ஆனாச்சு பாருங்கள். அந்த கோபுரம் அப்படியே தக 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 தகன்னு மின்னுது. தங்கத்தால் செஞ்ச மாதிரி பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. அதையும் ஒரு 4-5 ஃபோட்டோஸ் தட்டி எடுத்துக்கிட்டோம். அடுத்தது இந்த சித்தரை பார்த்து கும்பிட்டுட்டோம். அடுத்தது சுற்றி வந்தோம். கோவிலை சுற்றி வரும்போது அப்படியே தங்கத்தால் ஆன மாதிரி கோபுரங்கள்லாம் இருக்குது. ராஜராஜ சோழன் என்ன அருமையாக கட்டியிருக்காரு. நிச்சயமாக இந்த கோவிலை கட்டுறதுக்கு நிறைய பணியாளர்கள் பயன்படுத்தப்பட்டிருப்பாங்க. கண்டிப்பாக நிறைய பேர் இதில் உயிரிழக்கவும் செஞ்சுருப்பாங்க. ஏன்னா அத்தனை கோபுரங்களை வந்து அத்தனை கற்களை தூக்கிட்டு வரணும், அத்தனை உயரத்துக்கு கொண்டு போகணும், அவ்வளோ அழகாக நேர்த்தியாக கட்டியிருக்கணும், அதோட வருஷ கணக்காக கட்டியிருக்கணும். இதெல்லாம் வந்து செமையாக இருக்குது பார்க்கவே. ராஜராஜன் நின்ன இடத்துல நம்மளும் நிற்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போதே ஒரு பெருமையாக இருக்குது. அப்படியே மெய் சிலுத்து நிற்கிறோன்றோம்ல, அதை மாதிரி இருக்குது. அந்த மேலே நந்திங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அழகாக அடுக்கி வச்ச மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. இது இந்த இடம் குருகோவில். இந்த குருகோவில் இவ்வளோ ஹைட்டாக இருக்குது. இதை ஏறத்துக்கே கொஞ்சம் செங்குத்தாக தான் இருந்தது. உள்ளே எல்லோரும் ஏறி போய் குருவை கண்டு வணங்கிட்டு கீழே இறங்கி வந்தோம். இது கோபுரத்தோட பின்பக்கம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். குரு கோவில் அது பக்கத்தில், அதாவது ஈசனை வணங்கி இந்த வழியாக வரும்போதே எடுக்கப்பட்ட இந்த காணொளி அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த கோபுரங்களோட ஒவ்வொரு நிலையும் ஒவ்வொரு அருமையாக இருக்குது. பிள்ளையார்லாம் வந்து சோழர் காலத்தில் இருக்கார் போல இருக்குது. சோழர் காலத்திலே பிள்ளையார் இருக்கார், முருகர் இருக்கார், பெருமாளோட அவதாரங்களை ஒரு பக்கம் அப்படியே கோபுரத்தில் செதுக்கி வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றும் பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருக்குது. மெய் சிலிர்த்து நிற்கும் இடமாக இருக்குது, மிரள வைக்கிறது.